என் நண்பர்கள்லாம் அவங்க குழந்தைக்கு வீடு வாங்கி வைக்கிறாங்க, நல்லா வாங்கி வைக்கிறாங்கன்றாங்க. என் குழந்தைக்கு நான் எதுவுமே பண்ண முடியலன்ற ஆதங்கம் உங்கள்கிட்ட இருக்கா? நான் ரொம்ப மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸா இருக்கேன், ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கா? உங்கள்கிட்ட 50 ரூபாய் இருக்கா? இந்த 50 ரூபாய் வச்சு உங்க குழந்தைக்கு எப்படி ஒரு 3 கோடி ரூபாய் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் கொடுக்குது நான் சொல்றேன். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேயர்களே. இப்போ இந்த ஏஐ வந்து எல்லாருமே பயமுறுத்தின்னு இருக்கு. அது எப்படின்னா, நியூ இயர் அன்னைக்கு நான் பாம்பேல ஒரு சம்மிட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஜென்ரலா ஒரு ஏஐ பத்தி ஒரு டாபிக் வந்தது. அந்த ஏஐ பத்தி டாபிக் வந்தோடனே அவர் என்ன சொன்னாரு, சார் இந்த ஏஐல என் பசங்களுக்குலாம் என்ன அளவுக்கு சேலஞ்சு கொடுக்குன்னு தெரியல. நான் வந்து ஏதாவது ஒரு ரெடி பண்ணி வைக்கணும் என் பசங்களுக்கு. நான் ஏதாவது ஒரு சின்ன ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணணும், என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தார். நான் சொன்னேன், உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. பிசினஸ் பண்றவங்க, எங்களை மாதிரி அட்வைசரி சர்வீஸ்ல இருக்கிறவங்க, வெல்த் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ்ல இருக்கிறோம், எங்களுக்கும் அந்த ஏஐயோட பயம் இருக்குதான் இருக்கு, இல்லாம இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட, உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கொடுக்குறேன், அது ஓகேவா அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். டெய்லி உங்க குழந்தைக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்துருங்க. அது வந்து மாசம் ஒரு 1500 ரூபாய் ஆயிடும். இப்படியே நீங்க நெக்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் கொடுங்க. உங்க குழந்தைக்கு இப்போ தான் 10 இயர்ஸ் ஆகுதுன்றீங்க, நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருங்க. அந்த குழந்தை 25 இயர்ஸ் வரும்போது ஒரு சைசபிள் கார்பஸ் ரெடி ஆயிடும். அந்த கார்பஸ் வந்து அந்த குழந்தை 50 வயசு வரைக்கும் தொடாம அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி பாருங்க. அதோட அந்த குழந்தை இப்பயே பில்ட் ஆகி ஒரு 25 வயசு வரும்போது ஒரு அளவுக்கு ரீசனபிள் கார்பஸ் இருந்தா அந்த குழந்தைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா வரும். இப்படியே பில்ட் பண்ணீங்கன்னா உங்களால ஒரு பெரிய அளவுல ஒரு கார்பஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு. சார் அப்படின்னா ஒரு ஐடியா சொல்லுங்க சார் அப்படின்னாரு. உங்களை அவருக்கு ஒரு எக்ஸல்ல உங்களுக்கு போட்டு நான் உங்களுக்கு ஒரு அனுப்பி விடுறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த வீடியோக்கு வரீங்க, இது வரைக்கும் நீங்க பிளான் வித் பார்த்தா பிளானில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளான் வித் பார்த்தா நேரில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம டேட்டா பேஸ்டு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நான் உங்களோட திருப்பி ஒரே ரிக்வஸ்ட் தான், கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அலோன் அனுப்பிடுங்க, அவங்க உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. சில நேரங்களில் அவங்களால ஒரு நாளைக்கு 50 100 வருது, சில நேரங்கள் 1-2 பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க. அது சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. திருப்பி இன்னொரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றோம், இன்னொரு வாட்டி மெசேஜ் அனுப்புறதுனால எந்த பாதகமும் கிடையாது. அது இன்னொரு வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த எக்ஸல் உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டெய்லி ஒரு 50 ரூபாய் கொடுக்குறாங்க, அப்புறம் 1500 ரூபாய் எடுத்துடுறாங்க. அப்போ நான் அவருக்கு என்ன சொல்லியிருந்தோம், சரி உங்களுக்கும் வருஷம் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகும் சம்பளம், அதனால அந்த குழந்தைக்கு டெய்லி 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது ஒரு 10% எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்துருங்க. இந்த வருஷம் 50 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா மாசம் 1500 ரூபாய் கொடுப்பீங்க, வருஷத்துக்கு 18,000 கொடுப்பீங்க. அடுத்த வருஷம் என்ன சொன்னேன், 50,000 ரூபாய்க்கு வேலை ஒரு 10%, 50 ரூபாய்க்கு வேலை ஒரு 10% எக்ஸ்ட்ரா 55 ரூபாய் கொடுங்க. அப்படியே வருஷத்துக்கு அப்படியே வருஷம் இந்த 10% இன்க்ரீஸ் பண்ணே வந்துருங்க. எவ்வளவு வருஷம் பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு 25 வயசு போற வரைக்கும் பண்ணினே வாங்க அப்படின்னு. அப்போ அது மாதிரி பண்ணினே வந்தீங்கன்னா அந்த குழந்தைக்காக நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, 5,71,905 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இதோட ரிட்டர்ன் 13% ரிட்டர்ன்ல இருந்ததுன்னா இந்த 15 ஆண்டு காலத்துக்கு உங்களுக்கு வந்து 7,60,425 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்போ மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா 13,32,329 ரூபாய் உங்கள்கிட்ட இருந்திருக்கு. எப்போ இருக்கும், அந்த குழந்தையோட 25 வயசுல இருந்திருக்கும். அப்போ உங்களோட ஐடியா என்ன, அந்த குழந்தைக்கு ஏதாவது சேலஞ்ச் வந்தா நம்மள ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு 13% ரிட்டர்ன்ல ஒரு 25 இயர்ஸ்க்கு அந்த பணத்தை எடுக்காம அந்த குழந்தைகிட்ட சொல்லணும், இது உன்னோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, எக்ஸ்ட்ராடனரி எமர்ஜென்சி வந்து அதை எடுத்துக்கோ, எக்ஸ்ட்ராடனரி எமர்ஜென்சி வரலன்னா அது எடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஜோக்கு ஞாபகம் வருது. ஒரு வடத்துல செந்தில் அங்கங்க ஓடிட்டு இருப்பாரு. அப்போ அவர் சொல்லியிருப்பாரு, அர்த்தம் எப்பயாவது கடைசி காலம் கஷ்ட காலத்து வந்தா இதை பொட்டியை திறந்து பாரு அப்படின்வாங்க. அந்த பொட்டியை திறந்து பார்த்தா அதுல ஒரு கத்தி, ஷேவிங் பண்ற கத்தி வச்சிருப்பாரு. அது மாதிரி ஏதோ கொஞ்சம் வேகா எனக்கு ஞாபகம். ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைகிட்ட எமர்ஜென்சினா இதை யூஸ் பண்ணிக்கோ, இல்லாட்டி 50 வயசு வரைக்கும் இதை எடுக்காத அப்படின்னா அந்த குழந்தை 50 வயசு வரைக்கும் போடணும். இதுல 2 விஷயங்கள் நீங்க பண்றீங்க. இந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதோட போர்ட்ஃபோலியோ அது தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தைக்கு 25 வயசு வரும்போது நம்மள்ட்ட ஒரு 13 லட்சம் இருந்ததுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், வேலைக்கு போனா உங்களோட சன்னோ டாக்டரோ அவங்களை இன்வெஸ்ட்மெண்ட் போக ஆரம்பிப்பாங்களா, ஆரம்பிக்க மாட்டாங்களா? மாசம் வேலைக்கு போகும்போது ஒரு 50,000 வருது, மாசம் 1,500 ரூபாய் அப்பா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம மாசம் ஒரு 2,500 ரூபாய் 3,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம வேலைக்கு போனா ஒரு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆசை வருமா, வராது? அப்போ யூ ஆர் பிரிங்கிங் எ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் டு யுவர் சைல்ட் அந்த டே ஒன். இல்லாட்டி என்ன பண்ணும், ஆப்பிள் போனை வந்து இஎம்ஐல வாங்கி அதை வச்சு காலத்தை ஓட்டுறாங்க. ஆப்பிள் போனே 3-4 வருஷத்துல வேஸ்ட் போடும். இதுக்கு ஒரு இஎம்ஐ வாங்கி மாசம் கட்டினா என்ன ஆகும்? அப்போ உங்க குழந்தைக்கு பணத்தை ஃபினான்ஷியல் டிசிப்ளின் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது போர்ட்ஃபோலியோ வளர அதுக்கு ஒரு ஆசை வந்துடும். அப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்போ நீங்க வந்து 25 வயசுல இன்வெஸ்ட் பண்ணுன்னு பசங்கள்ட்ட சொன்னா எனக்கு தெரியும்பான்னு சொல்லலாம். ஆனா சின்ன வயசுலேயே அதோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி, அப்பா நான் ஒரு அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கேன், நீ 50 வயசுல இருக்கோம், எது வந்தாலும் நீ பயப்பட தேவையில்லை, நீ 25 வருஷம் ஓட்டிட்டீங்கன்னா நீ சர்வைவ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை அந்த வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இப்படி தான் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். சில பேர் கேட்பாங்க, 40 வயசுல நான் போயிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, போயிட்டா இந்த பணத்தை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சில பேர் போடுவாங்க, அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னா இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்ற போது
லாங் டேர்ம். லாஸ்ட் டைம் கூட என்பிஎஸ் போட்டிருந்தான், எதுக்கு 5 வருஷத்துலேயே க்ளோஸ் பண்ணிருக்கலாம். 5 வருஷத்துல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டு என்ன பண்ணுறது? செந்தில் ஒரு படத்தில் சொல்கிறாரு, நாலேஜ் இஸ் வெல்த்ன்ட்டு. ஒரு கோயிலாக போய் எந்த கோயிலில் புளியோதரை, எந்த கோயிலில் தயிர் சாதமாக இருப்போம். அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து சேர்க்கும் போதே லாங் டேர்ம் ஐடியா பேஸ் பண்ணி தான் சேர்க்கணும். எல்லாத்தையும் ஒரு பேசிஸ். ஒரு டூருக்கு போனால் ஒரு தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், குழந்தைங்களோட எஜுகேஷனாக தனியாக இன்வெஸ்ட் பண்ணணும், குழந்தைங்களோட திருமணம்னா தனியாக இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு நாளைக்கு ரிட்டையர் ஆனது ஒரு சேரிட்டி ஒர்க் பண்ணணும், அதுக்கு நீங்கள் தனியாக காட்டணும். இது தனித்தனி ஹெட்டிங்கில் பண்ணணும். ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேரிட்டி பண்ணால் நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தனியாக உங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணி வரணும். அது சேரிட்டி ஃபண்டுன்னு வச்சுக்கணும். அப்போ நீங்கள் டூர் போனால் அது தனியாக. அப்படி இது மாதிரி தனித்தனியாக துண்டு நம்ம அந்தந்த கோல்ஸுக்கு சேர்த்துனே வந்துட்டோம்னா வெல்த் பில்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது வெல்த். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் மாதமே 10,000, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. 10,000 இருக்கவங்க இந்த 1,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மாதம் என்ன ப்ராப்ளம்? 10,000 இருக்கு, 1,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண என்ன பிரச்சனை? அப்படி பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு முதலீடுன்றது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஷார்ட் கட்டே எங்கேயுமே கிடையாது. இதுக்கு ஷார்ட் கட்டுன்றது யார்ட்டுமே கிடையாது. ஏதாவது திடீர்னு கேரளாவில் அன்றைக்கி கூட ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, திடீர்னு அவர் ஏற்கனவே லாட்ரி வாங்கிட்டார், 6 கோடி அடிச்சுது. அவருக்கே போய் வீட்டில் ஏதோ நோண்ட போனார், அவர் வீட்டில் பார்த்தா ஏதோ பழைய காலத்து நாணயம் கிடச்சிது. இப்போ என்ன பண்ணாரு, நாணயத்தை கொடுத்து அவருக்கு ஏற்கனவே செல்வாக்கு இருந்த அந்த ஊரில் 6 கோடி வந்ததுனால இந்த நாணயம் கொண்டு போய் கொடுத்தாரு, இன்னும் செல்வாக்கு அந்த ஊரில் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அப்போது நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பில்ட் பண்ணி அந்த குழந்தைங்க போயிடும். அப்போது ஒரு 50 ரூபாயில் ஆரம்பித்து 3 கோடி எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்றது சிம்பிளான விஷயங்கள். இது நிறைய பேர் எங்கள்கிட்ட யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, என்னால் 50 ரூபா சேர்க்க முடியலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறாங்களா, ஜொமேட்டோன்ற எட்டர்னல் ஒர்க் பண்ணுறோம், பிளிங்கெட் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். உங்கள் குழந்தை இந்த மாதிரி வசதியாக இருக்கணும்னு ஏஐ பார்த்து பயப்படுற ஆளாக இருக்க தேவையில்லை. நீங்கள் சராசரியாக ஒரு ஏர்னிங்ஸில் தான் இருக்கீங்க. ஆனால் 50 ரூபா ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கிறது பெரிய கஷ்டமா கிடையாது இல்லையா? ஈஸியாக 50 ரூபாய் எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 50 ரூபாய் எடுத்து வச்சுனீங்கன்னா பில்ட் பண்ணே வரலாம். அப்போ சில பேர் கேள்வி கேட்பாங்க, 50 வயசு கழிச்சு 3 கோடி பெரிய நம்பரா, ஒன்றுமே கிடைக்காது அப்படின்ற. அவங்களுக்கு நான் சொல்கிறது சிம்பிள் விஷயங்கள். எப்போ ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது 2 கோடி 3 கோடி 5 கோடி 10 கோடி 20 கோடி பண்ணுறதெல்லாம் ஈஸி. நம்ம அண்ணாமலை ஒரு படத்தில் சொல்லுவார்ல, 3000 ரூபாய் கொடுத்து செலவு பண்ண சொன்னால் அவர் எப்படி செலவு பண்ணால் அந்த பணத்தோட அருமை தெரிஞ்சுது இல்லை. அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வெல்த்தை கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பார்த்துட்டே இருக்கிற உங்களுக்கு நிறைய பேருக்குள்ள எனக்கே நான் 50 ரூபாய் எடுத்து வைக்கிறதில்ல, எனக்கே நான் ரிட்டையர்மெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சா, உங்களுக்கும் இதோட ஆன்சர். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலில் கொண்டு போய் விடும். இந்த மாதிரி நீங்கள் சின்ன 50 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வருஷம் 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் 50 வயசில் ஏஐ பயமுத்தினாலும் எதை பயமுத்தினாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் குழந்தைக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில்ட் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்த அப்புறம் அந்த குழந்தை பில்ட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அது அவங்களோட டியூட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுவையான விஷயங்கள், ஸ்ட்ரெயிட்டான விஷயங்கள், அதோட கொஞ்சம் நகைச்சுவை கலந்தும் டேட்டா பேஸ்டு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்கே போய் தேடணும்னு அவசியம் இல்லை. பிளான் வித் பார்த்தா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் கொடுக்குறோம். இந்த எக்ஸல் ஒர்க் பண்ணீங்களே, எங்களுக்கு இந்த எக்ஸல் ஷேர் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு அனுப்பி விடுறதுக்கான சாத்தியக்குள் இருக்குது. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, பார்ட்னர், myassetsconsolidation.com, AMFI registered mutual fund distributor, ARN 292640, signing off. மேலும் ஒரு சுவையான வீடியோவில் மீண்டும் முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.